வணக்கம். ராமர், லக்ஷ்மணன், சீதை மூவரும் வனவாசம் செல்வதற்காக தேரில் ஏறி சென்று விட்டனர். பரிதாபகரமான நிலையை அடைந்துவிட்ட தசரத மன்னர் தன்னை விதியின் வசப்பட்டவராக கருதி கொண்டு ராமர் ஏறி சென்ற தேர் போகும் திசையே பார்த்து அப்படியே நின்றார். அந்த நேரத்தில் அந்த புறத்தில் இருந்த பெண்களிடையே இந்த நிகழ்ச்சி பற்றிய சோகமான பேச்சு எழுந்தது. பெற்றோர்களை இழந்தவர்களுக்கும் இயலாத தன்மையை அடைந்து விட்டவர்களுக்கும் ஆதரவு இல்லாதவர்களுக்கும் அடைக்கலமாக இருந்த ராமர் எங்கோ போகிறார். பிறருக்கு தீங்கு இழைக்கும் செயல்களை விலக்கியவரும், கோபம் கொண்டவர்களையும் கூட சமாதானப்படுத்துவதில் வல்லவரும், சுடுசொல் பேசாதவரும், பிறர் துயரத்தை தன் துயராக நினைப்பவரும், தன்னை பெற்ற தாயாகிய கௌசல்யிடம் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படியே எல்லா பெண்களிடமும் நடந்து கொள்பவரும் ஆகிய ராமர் எங்கோ போகிறார். உலகத்துக்கும் மக்கள் சமூகத்துக்கும் ஒரே காப்பாளராகிய ராமர் கைகேயினால் துன்புறுத்தப்பட்ட தசரத மன்னரின் முடிவை ஏற்று எங்கோ போகிறார். தன் அறிவை இழந்தவராத தசரத மன்னர் ராமரை காட்டுக்கு அனுப்பிவிட்டாரே. இப்படி பெண்கள் எல்லாம் கதறி அழுததை கேட்டு தசரத மன்னரின் துயரம் மேலும் அதிகமாயிற்று. ராமர் விற்று சென்ற அயோத்தியில் வைதிக சடங்குகள் செய்யப்படவில்லை. வீடுகளில் சமையல் நடக்கவில்லை. மக்கள் தங்கள் தங்கள் காரியங்களை செய்யாமலே விட்டனர். பாம்புகள் தாங்கள் உண்ட இரையை வெளியே கக்கின. பசுகள் கன்றுகளுக்கு பாலூட்ட மறுத்தன. செல்வ மகன்களை கண்டு தாயார்கள் உற்சாகம் கொள்ளவில்லை. கிரகங்கள் உலகுக்கே துன்பம் விளைவிக்கும் நிலையில் நின்றன. நட்சத்திரங்கள் பிரகாசிக்கவில்லை. 4 திசைகளும் இருளால் மூடப்பட்டது. கை கால்கள் கூட அசைக்காமல் மக்கள் சோர்ந்து விழுந்தனர். மகிழ்ச்சியுடைய மனிதன் ஒருவரும் அங்கே காணப்படவில்லை. காற்று மென்மையாக வீசவில்லை. சந்திரன் குளுமை தரவில்லை. சூரியன் மறைந்தார். உலகமே தாறுமாறாகியது. யாக மேடைகளை உடையதும் பெரும் செல்வம் படைத்ததும் போர் வீரர்கள், யானைகள், குதிரைகள் என்ற படைகளை கொண்டதும் அழகு நிரம்பியதும் ஆகிய அயோத்தி நகரம் தெய்வத்தினாலேயே கைவிடப்பட்டது போன்று ஆகி அதன் காரணமாக ஓ என்று கதறி ஓலமிட்டு அழுதது. ராமர் சென்ற தேரும் அதன் பின்னால் சென்ற மக்களும் கிளம்பிய புழுதி மேகங்கள் கண்களிலிருந்து மறையும் வரை அந்த திசையே பார்த்து கொண்டிருந்த தசரத மன்னர் அந்த புழுதியில் கூட அவர் கண்ணிலிருந்து மறைந்த பிறகு தன் வசம் இழந்தவராக தரையில் வீழ்ந்தார். அவரை தூக்கி விடுவதற்காக அவருடைய வலது கையை கௌசல்யை பிடித்து கொள்ள அதே எண்ணத்துடன் அவருடைய இடது கையை பிடிக்க கைகேயி அவரை நெருங்கினாள். விவேகமும் நட்பண்புகளும் நிறைந்த தசரத மன்னர் தன்னை தொட வந்த கைகேயை பார்த்து வெறுப்புடன் பேசினார். தீய எண்ணம் கொண்டவளே, தயவு செய்து என்னை தொடாதே. உன்னை பார்க்கவும் நான் விரும்பவில்லை. நீ என் மனைவி அல்ல. உனக்கும் எனக்கும் இடையே எந்த உறவும் கிடையாது. உன்னை நம்பி வாழ்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எனக்கு பணியாட்களும் அல்ல. நான் அவர்களுக்கு எஜமானும் அல்ல. நல்லவற்றை விலக்கி தீயவற்றை மேற்கொண்டுள்ள சுயநலமிக்க உன்னை நான் இதோ கைவிட்டேன். உனது கரத்தை பற்றி அக்னியை வலம் வந்து உன்னை மனைவியாக ஏற்றதால் சாத்திரங்கள் ரீதியாக இவ்வுலகிலும் மேலுலகிலும் எனக்கு என்ன நன்மைகள் கிட்ட இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாமும் இதோ விட்டேன். இந்த ராஜ்யத்தை மகிழ்ச்சியுடன் பரதன் ஏற்றுக்கொள்வானேனானால் நான் இறந்த பிறகு என்னை கருதி அவர் நடத்தக்கூடிய சடங்குகளில் எனக்காக அவர் அளிக்கிற பிண்டமும் நீரும் மேலுலகில் என்னை வண்ட அடையாமல் போகட்டும். தரையில் விழுந்து விட்டதன் காரணமாக உடல் எல்லாம் புழுதிமயமாகிவிட்ட தசரத மன்னர் இப்படி வேதனையோடு பேசிய போது கௌசல்யை அவரை கை கொடுத்து தூக்கி அரண்மனைக்கு அழைத்து சென்றாள். தசரத மன்னரோ மனம் துக்கிட்டு வண்ணமே இருந்தார். ஒரு அந்தணனை வேண்டுமென்றே கொன்று விட்டவர் போலவும் தெரிந்தே தீயில் கையை வைத்து விட்டவர் போலவும் பதறிய அவருக்கு ராமரின் தேல் அயோத்தி நகரின் எல்லையை கடந்து விட்டது என்ற செய்தி தெரிவிக்கப்பட்டது. தசரதர் ராமனை இழுத்து சென்ற குதிரைகளுடைய குளம்புகளின் காலடிகளை இப்போது சாலைகளில் பார்க்கலாம். ஆனால் ராமனை இனி பார்க்க முடியாது. உடலெல்லாம் சந்தனம் பூசப்பட்ட அழகான மெத்தைகளில் படுத்து உறங்கிய ராமர் இனி ஒரு கல்லின் மீது தலையை வைத்து கொண்டு ஏதோ ஒரு மரத்தடியில் உறங்கப் போகிறார். எல்லா வசதிகளையும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வேண்டிய சீதையோ காட்டு பாதையில் வெறும் காலுடன் நடந்து செல்ல போகிறார். மனித புலியாகிய ராமரை பார்க்க முடியாததால் என் உயிர் பிரிய போகிறது. கைகேயி, விருப்பம் நிறைவேறிய விதவையாக இந்நாட்டையும் அதன் செல்வத்தையும் நீயே அனுபவித்துக்கொள் என்று கூறி கதறினார். இதன் பின்னர் தசரத மன்னர் கேட்டுக்கொண்டதன் பேரில் பணியாட்கள் அவரை கௌசல்யின் மாளிகைக்கு அழைத்து சென்றார்கள். அவரை கைத்தாங்களாக அழைத்து வந்த அவர்கள் அங்கே ஓர் இருக்கையில் அவரை அமர்த்தினார்கள். இரவு நேரம் வந்தது. உலகத்துக்கே அழிவு நேரம் வந்துவிட்டது போல் தசரதர் மனம் நினைத்தது. கௌசல்யை, என்னால் உன்னை பார்க்க முடியவில்லை. நீ எங்கே இருக்கிறாய்? என்னை தொடு. அப்பொழுதுதான் நீ இருப்பதை என்னால் உணர முடியும். ராமன் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்த என் பார்வை அவர் மறைந்த பிறகு என்னிடம் திரும்பவே இல்லை என்றார். இப்படி கூறிய மன்னரின் அருகே அமர்ந்த கௌசல்யை பலவாறாக புலம்பத் தொடங்கினார். கெட்ட வழிகளிலேயே செல்கிற கைகேயி ராமன் மீது விஷத்தை கக்கிவிட்டாள். தோலை
தோலை உரித்து விட்ட பாம்பு போல் இனி இங்கே அவள் சுதந்திரமாக திரிவாள். வீட்டிலேயே சுற்றி கொண்டிருக்கிற பாம்பு போல இனி எனக்கு அவள் பெரும் அச்சத்தை விளைவிப்பாள். துன்பத்தையே அனுபவித்திராத ராமர் லக்ஷ்மணர்களும் சீதையும் கைகேயின் பேச்சை கேட்டு உங்களால் காட்டுக்கு விரட்டப்பட்டதால் இனி துன்பத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் சந்திக்கப் போவதில்லை. இனி அவர்கள் மூவரையும் அயோத்தியில் நான் எப்போது மீண்டும் காண்பேன்? இழந்த தன் பெருமையை அயோத்தி மீண்டும் எப்போது அடையும்? கன்னிகைகள் மலர் தூவ, அந்தணர்கள் பழங்கள் அளிக்க, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் திளைக்க அந்த மூவரும் அயோத்தியில் மீண்டும் வலம் வரும் காட்சியை நான் எப்போது காணப்போகிறேன்? தன்னுடைய கன்றுக்கு பாலூட்டுவதற்கு தயாராக நின்ற ஒரு பசுவின் காம்புகளை முந்தைய பிறவி ஏதோ ஒன்றில் நான் வெட்டி எறிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் எனக்கு இந்த கதி நேருமா? ராமரையும் லக்ஷ்மணனையும் பார்க்காமல் உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழும் சக்தி எனக்கு இல்லை. கோடை கால சூரியன் பூமியை கொளுத்துவது போல ராமருடைய பிரிவு என்னை கொளுத்துகிறது. எனக்கு இருந்த ஒரே மகனை பிரிந்தேன். நான் இனி வாழ மாட்டேன். அழுது கொண்டே இவ்வாறு பேசிய மேன்மை பெற்ற கௌசல்யை பார்த்து விவேகமுடைய சுமித்திரை தர்மத்துக்கு உகந்த வகையில் பேசத் தொடங்கினாள். நற்குணங்கள் நிரம்பியவரும் மனிதர்களில் நிகரற்றவருமாகிய ராமரை நினைத்து நீ இப்படி அழுவது சிறிதும் நன்றாக இல்லை என்று தொடங்கிய சுமித்திரை கௌசல்யைக்கு மேலும் சொன்னால், தந்தையின் வாக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற சிறப்பான நோக்கத்தில்தான் ராமன் சிம்மாசனத்தை துறந்து காட்டுக்கு சென்றிருக்கிறார். கற்றோர்களால் பாராட்டப்படும் தர்ம வழியை கடைபிடித்து ராமன் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை சிறப்பான உலகங்களை தரக்கூடியது. எல்லா உயிர்களுக்கும் நண்பனும் பாவம் என்பதை அறியாதவருமாகிய லக்ஷ்மணன் ராமருக்கு பணி செய்வதற்காக அவர் கூடவே செல்கிறார். விதேக மன்னனின் மகளாகிய சீதையும் செல்கிறார். உண்மையே பெரிது என்று நினைத்து செயல்பட்டிருக்கிற ராமரின் புகழ் உலகம் முழுவதும் பரவும். ராமரின் மேன்மையை உணர்ந்த சூரியன் அவரை தகிக்க மாட்டார். காற்று எந்நேரத்திலும் அவரை நோக்கி தென்றலாகவே வீசும். எல்லா இரவுகளிலும் ராமனை மகிழ்விக்கும் வகையில் சந்திரன் குளுமையை தருவார். விஸ்வாமித்திரரால் அளிக்கப்பட்ட ஆயுதங்களை உடைய ராமர் அரண்மனையில் வாழ்வது போலவே எந்த கவலையுமின்றி காட்டில் வாழ்வார். ராமன் சூரியனுக்கு ஒளி தருபவர், அக்னிக்கு புனிதத்தை அளிப்பவர், மேன்மையின் மேன்மை அவர், சிறப்பின் சிறப்பு அவர். ராமர் அயோத்திக்கு திரும்பி வருவதை நீ பார்க்கத்தான் போகிறாய். முழு நிலவு போல் காட்சி அளித்து கொண்டு அயோத்திக்கு திரும்பி வந்து மன்னனாக அவர் முடிசூட்டி கொள்ளும் பொழுது நீ இன்று சிந்துகிற சோக கண்ணீர் ஆனந்த கண்ணீராக பெருக போகிறது. துரதிருஷ்டம் என்பது ராமருக்கு கிடையாது. ராமரின் பிரிவால் துக்கமுட்டு நிற்கிற மற்றவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே இப்படி சோகத்தில் ஆழ்ந்து விடுவது சரியல்ல. சுமித்ரையின் வார்த்தைகளை கேட்ட கௌசல்யின் மனம் பெரிதும் ஆறுதல் அடைந்தது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.